குமையல் பேரவை இளமிண்டியணி இன்சி குபேல் யூகே குமையல் பேரவை இளமிண்டியணிகள் நிகழ்வில் மாணவர்களின் அறிவுத்திறன் மேம்பட அவர்களுக்கு ஏற்படும் சேர்க்கையை போக்க மற்றும் அவர்களின் ஆன்மீகங்களை மேம்படுத்துவதற்கு பல ஆக்டிவிட்டிஸ்கள் இருக்கார்கள். அதில் சில ஆக்டிவிட்டிஸ்களை நான் உங்களிடம் காட்ட விரும்புகிறேன். அதில் முதலாவது சயின்டிஃபிக் கைடன்ஸ். சயின்டிஃபிக் கைடன்ஸில் எனக்கு சூஸ் பண்ண டாபிக் என்னன்னா ஒய் அதுக்காக சிக்னானிக் ரைட் மூமெண்ட். அந்த வீடியோவை இப்போ பார்க்கலாம். My name is Ketan. I am here from Chennai Group. Today I will to tell about my topic. My earthquake occurs tectonic plate research. Earthquakes happen because when the earth outer surface goes into massive tectonic plates that are always slowly moving, and friction makes them start with the progress. Because it is supposed to be done. When the blood overcomes friction, the plates suddenly splits. Irregular tissue plates that shake the ground. Most earthquakes occur at plate boundaries. Where plates collide, slide past, or pull apart. Plating faults, though they can happen in the middle of plates too when structure is good. Tectonic plates வந்து இந்த லேண்டோட உடனோட அது வந்து அங்கே போகுது. அப்போ வந்து அங்கே இன்னொன்று டெக்டானிக் பிளேட் வந்து அது கூட ஓடும்போ அதில் அப்படி வாசிப்போ அதில் வந்து அழுத்தமும் ஆற்றலும் உருவாகுது. அப்புறம் அந்த அழுத்தமும் ஆற்றலும் உருவாகிறதுல அந்த உடலோட டெக்டானிக் பிளேட் வந்து அதை மேற்கொள்ளுது. அதை மேற்கொண்டு தாண்டி போகிறது வந்து அந்த அலை வந்து நில அதிக அலையாட்டு வருது. அப்படியே அந்த நில அதிக அலையினா நாம் வந்து நிலநடுக்கமாக உணரலாம். இப்படி அவங்க நிலநடுக்கம் முடியும். அப்போ அந்த டெக்டானிக் பிளேட் டெக்டானிக் பிளேட் வந்து டெக்டானிக் பிளேட் வந்து பூமியோட அதே பகுதியில் இருக்குது. அப்போ அதோட எல்லையை பொறுத்து 3 வகையாக பிரிச்சுருக்காங்க. அது என்னன்னா டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்டரி, கன்வர்ஜென்ட் பிளேட் பவுண்டரி, அப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம் பிளேட் பவுண்டரி. இந்த டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்டரின்னு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 2 டெக்டானிக் பிளேட்டு ஒன்றுக்கு ஒன்று போகிறது தான் டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்டரி. அதோட சார்ந்து என்னன்னா இமயமலை. இப்போ இந்தியன் பிளேட்டும் ஏசியன் பிளேட்டும் இந்த ரெண்டு இந்தியன் பிளேட்டும் ஏசியன் பிளேட்டும் ஒன்றுக்கு ஒன்று மோதுறதுனால இந்த பவுண்டரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹையஸ்ட் பீக் இருக்குது. அப்போ அதை அந்த ரேஞ்சில் எப்படி இம்பார்ட்டன்ட் இருக்குதான் இது வந்து டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்டரி. அப்புறம் கன்வர்ஜென்ட் பிளேட் பவுண்டரி. இந்த கன்வர்ஜென்ட் பிளேட் பவுண்டரி என்னன்னா இந்த 2 டெக்டானிக் பிளேட்டும் இப்போ அதுக்கான காரணம் என்னன்னா இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் 2 டெக்டானிக் பிளேட் இருக்குது. ஒன்று வந்து யூஜியன் பிளேட்டு, இது வந்து வெஸ்ட் சைடில் காமிருக்கு. இது வந்து சொமாலியன் பிளேட், அது வந்து ஈஸ்ட் சைடில் காமிருக்கு. இந்த சொமாலியன் பிளேட் வந்து ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு மேற்போட யூஸ்லன்னு சொல்லுவாங்க. அதுக்கான இப்படிதான் அந்த கன்வர்ஜென்ட் பிளேட் பவுண்டரிக்கான எக்ஸாம்பிள் வந்து ஈஸ்டர் சொமாலியன் பிளேட். அப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பிளேட் பவுண்டரி. இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பிளேட் பவுண்டரினா இப்போ வந்து ஒரு நிலநடுக்கம் நடக்கும். இந்த ஹவாய் பாத்ரூம் சொல்லக்கூடியது வந்து அப்படி அதிகமாக்குறது அவங்களுக்குனால ராமேட்டான சைடில் அது வந்து கலிஃபோர்னியாவில் உள்ள சான் ஆண்ட்ரியாஸ் பார்க்குன்னு சொல்லக்கூடியது வந்து இப்படி நடந்துக்கலாம். இப்போ எடுத்துக்கிட்டு நடந்ததுனால அது வந்து கேட்க இருந்தது. ஆனால் அது புரியலை. அதை வந்து ஒரு சொல்ல மாதிரி இருக்குது. அதுதான் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் அது இதான நிலநடுக்கத்துக்கான
அறிவுகள். நிலநடுக்க வந்து டெக்டானிக் பிளேட் மோதிரத்தினால மட்டும்தான் வருதா, மற்ற ஏதாவது காரணங்கள் இருக்கா? மற்ற காரணம் இருக்கு. இப்போ என்ன காரணம்னா, இந்த நிலநடுக்க ஆகிறதுக்கான மொத்த காரணங்கள் வந்து இந்த தேய்மலை வெடித்து அப்புறம் நிலவரி இந்த ரெண்டு தான் மொத்த காரணங்கள். நிலநடுக்கங்கள் அளவுகளுக்கு ஏதாவது கருவிகள் நிலநடுக்க அளவுகளுக்கு கருவி இருக்கு. அதை வந்து தமிழில் நிலநடுக்க மழை சொல்லுவாங்க, இங்கிலீஷில் அதுக்கு சீஸ்மோமீட்டர்னு சொல்லுவாங்க. இதை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னா ஷேம்கிங்கிறது சைனீஸ் அவர் வந்து கண்டுபிடிச்சாரு. அது என்ன கண்டுபிடிச்சாருன்னா 132வது ஏடி வருஷத்தில் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு இல்லை. Nowadays, many of the people, especially women and others, are conflict. Many of the women, after training, let them give after delivery because of catching recently. A Bhagavatam fear is there just for relieving plantains, reducing inflammation, treating corner house, improving energy, and penetrating in the hair. Often using traditional dishes like posas are dietary based, rich in vitamins and minerals. The Bhagavatam fear is blessed to the Sacrificial ceremony, which is named meaning that is respect fitness. And its botanical name is Various Brahman Alicatavum, that is worldwide. Now I am going to prepare the medicine Bhagavatam fear xylem, that is almond oil, offers anti-inflammatory and energetic benefits, making it great to reduce fat pain, bone pain, arthritis, and muscle fitness. வணக்கம். கீழே முதல் தந்தையிலே எதுவும் தவிர்க்காமல் நன்கு கலந்து இருக்க வேண்டும். நன்கு கலந்த முடக்கத்தின் கீழே பகுதியில் இலைகளை மாற்றம் எடுத்து 100 கிராம் அளவுக்கு வீடுகள் நன்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். மீதியுள்ள பகுதியை உடலில் போட்டு நன்கு எடுத்து 500 மில்லிலிட்டர் நல்லெண்ணெய்க்கு 1 லிட்டர் சாதம் அதை குளிர்ந்து எடுக்க வேண்டும். உடலில் செய்ய தேவையான பொருட்கள் 100 கிராம் முடக்கத்தான் கீரையை, 500 மில்லிலிட்டர் நல்லெண்ணெய், முடக்கத்தானை அரைத்து தண்ணீர் விட்டு திரும்ப எடுப்பதாக 1 லிட்டர். மூளைக்கு முதலில் முடக்கத்தான் கீரை சாறு, முடக்கத்தான் கீரை பேஸ்ட் மற்றும் நல்லெண்ணெய் ஆகியவற்றை ஒரு பாத்திரத்தில் கலந்து எடுக்க வேண்டும். முடக்கத்தான் கீரை சாறு, முடக்கத்தான் கீரை பேஸ்ட் மற்றும் நல்லெண்ணெய் ஆகிய மூன்றையும் பாத்திரத்தில் ஒன்றாக சேர்த்து கலக்க வேண்டும். அடுத்த 10 எடுத்துக்கொண்டு இருந்து கடாயில் கலக்க இருந்து கலவையை ஊற்ற வேண்டும். கலவையின் ஒரு நிலை வரை அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டும். கொதிநிலை வந்தவுடன் சிம்மில் போட வேண்டும்.
உடனே அவனோட வளர்ச்சி செய்யும் இதன் கலவை முதல் பக்கம் வளர்வதை முதலாம் பிரிவில் கொடிக்க வைக்க வேண்டும். இப்போது மனுப்பக்கம் வந்துவிட்டது. எண்ணெய் பிரிந்து மறுக்கடன் கீழே செல்லும் தயாராகிவிட்டது. தயாராக எண்ணெய் நன்றாக ஆகினவுடன் அதனை நன்கு வடிகட்டி எடுக்க வேண்டும். ஆகின எண்ணெயை நன்கு வடிகட்டி பாட்டிலில் வைத்து பயன்படுத்தலாம். இதனை உடலில் நன்கு வருகிற இடத்தில் நாளுக்கு ஒன்று 2 முறை தேய்க்க வேண்டும். இதனை தொடர்ந்து தேய்த்து வந்தால் நல்ல முன்னேற்றம் காணலாம். இந்த வழக்கத்தின் கீழே குமரி மாவட்டத்தில் பரவலாக வீட்டுத்தொகையிலும் வயல் வளர்ப்புகளிலும் வேலை வளங்களிலும் உள்ளன. இது செடிமடி வகையாக வளம் தன்மை கொண்டது. இந்த மூலிகை தைலத்தை தயாரிப்பதன் மூலம் எனக்கு சிறந்த கிடைத்துள்ளது. எனக்கு வாய்ப்பளித்த குமரி தேவைக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.